வணக்கம், நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல ட்ரெடிஷ்னல் ரெசிபியான பருப்பு தொகையல் அரைக்க போறோம். இந்த பருப்பு தொகையல் வந்து நம்ம மிளகு ரசத்துக்கு, ஜீரக ரசத்துக்கு எல்லாத்துக்கும் தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையா இருக்கும். ஏன்னா அந்த ரசம் எல்லாம் கொஞ்சம் அந்த மிளகு வாசனைலாம் தூக்கலா கொஞ்சம் காட்டா அப்படி இருக்கும். அப்ப மைல்டா அந்த பருப்பு தொகையல் தொட்டு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஈவன் தயிர் சாதத்தை தொட்டு சாப்பிட்டாலுமே ரொம்ப நல்லா இருக்கும். காரம்லாம் ரொம்ப இல்லாம சாப்பிட்றதுக்கு ரொம்ப இதமா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க ஈஸியா அந்த பருப்பு தொகையில் எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம பருப்பு தொகையலுக்கு வறுத்துக்கலாம். இதுக்கு வந்து நம்ம நெய் தான் யூஸ் பண்ணிக்கணும். 1 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் சூடானதும் சின்ன கட்டி பெருங்காயத்தை நல்லா பொரிய விடணும். பெருங்காயம் நல்லா பொரிஞ்சதும் 2 காஞ்ச மிளகாய், 2 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு, 7-8 மிளகு. இந்த பருப்பு நல்லா செவந்து வர்ற வரைக்கும் நம்ம வறுத்துக்கணும். நல்லா அப்படி கோல்டன் கலர் வரணும். நல்லா ஸ்டவ் ஃப்ளேமை சிம்ல வச்சுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். பருப்பு பாருங்க நல்லா செவந்து வந்தாச்சு. இந்த அளவுக்கு செவந்தா போதும். இப்படி கோல்டன் கலர்ல வறுபட்டா போதும். இதில் சின்ன பீஸ் புளி ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த தொகையலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இந்த சூட்லேயே லேசாக வறுத்துப்போம். இதை இப்போ ஒரு மிக்சி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். அதே கடாய் ஸ்டவ்ல வச்சிருக்கேன். ஒரு 1/2 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 2 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு எடுத்தோம் இல்லையா, ஈக்குவல் குவான்டிட்டி தேங்காய், இதுவும் வந்து 2 டேபிள் ஸ்பூன் இருக்கு. லேசா வறுத்துக்கணும், ரொம்ப செவக்க வேண்டாம். இதுல கொஞ்சம் ஈரம் இருக்கும் இல்லையா, அது குறைஞ்சா போதும். ஈரம் போக நல்லா வறுத்தாச்சு. இதையும் வந்து நம்ம வந்து மிக்சி ஜாருக்கு ஆட் பண்ணிக்கலாம். சூடு ஆறுனதுக்கு அப்புறம் ரொம்ப தண்ணி ஆட் பண்ணாம நல்ல கெட்டி சட்னியா நம்ம அரைச்சிக்கணும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சட்னியை அரைச்சிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். டேஸ்டியான பருப்பு தொகையல் சர்விங்க்கு ரெடி. பருப்பு தொகையல் பாருங்க இந்த மாதிரி கெட்டியா இருக்கணும். அப்படியே எடுத்து கிள்ளி சாப்பிட்ற மாதிரி இருக்கணும். நான் இன்னைக்கு வந்து ஜீரக ரசம் பண்ணியிருக்கேன். ஜீரக ரசம் சாதம் பசத்தி வச்சிருக்கேன். இதோட நம்ம இந்த பருப்பு தொகையில தொட்டு சாப்பிட்டு பார்க்கலாம். பாருங்க இந்த மாதிரி இருக்கணும். இப்படி எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருக்கணும். இந்த பருப்பு தொகையில ஜீரக ரசம் சாதத்தோட நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் வாங்க. அட்டகாசமா இருக்குங்க. நல்லா வந்து கொஞ்சம் காரசாரமா ரசம் சாதத்துக்கு மைல்டான பருப்பு தொகையல் சூப்பரா இருக்கு. எப்பயுமே பருப்பு தொகையல் அப்படிங்கிற ஒரு பேரு நம்ம கேள்விப்பட்டோம் அப்படின்னா அதுக்கு உடனே மேட்சிங்கா வந்து ஜீரக ரசம், மிளகு ரசம் இதுதான் ஞாபகத்துக்கு வரும். எல்லார் வீட்லயுமே இந்த 2 ரசத்துல எது பண்ணாலும் அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு ஒரு பருப்பு தொகையல் கண்டிப்பா அரைப்பாங்க. தயிர் சாதத்துக்கு தொட்டு சாப்பிட்டாலுமே சூப்பரா இருக்கும். கண்டிப்பா இந்த பருப்பு தொகையில நீங்க இதே மெத்தட்ல ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.